இல்லைங்க, குற்றப்பின்னணி இல்லாதவர்கள் எந்த கட்சியிலாவது இருக்காங்களா? சொல்லுங்க பார்ப்போம். வேட்பாளர்கள் பல பேர் திமுகவாகட்டும், அதிமுகவாகட்டும், அல்லது காங்கிரஸ் ஆகட்டும், ஏதாவது ஒரு வழக்கு வேட்பாளர் மேலே இருக்கும். அதாவது ஒரு மிக மிக நேர்மையான வேட்பாளர்கள்ங்கிறவங்க ரொம்ப கம்மி எல்லா கட்சியிலையுமே. அதனால் குற்றப்பின்னணியை விட்டுருங்க. ஆனால் மாற்று கட்சியிலேருந்து வந்த ஒரு 106 பேருக்கோ 103 பேருக்கோ வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. அது பிளண்டர் மிஸ்டேக். அதை அவர் செஞ்சுருக்கக்கூடாது. ஏன்னா இப்போ விஜய்க்கு ஆரம்பத்துலேருந்து போஸ்டர் ஒட்டினவன், விஜய்க்காக கத்தி கதறினவன்லாம் அங்கங்கே இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த விஜய் மக்கள் இயக்கத்தில் பணியாற்றிய பல பேருக்கு வாய்ப்பே கிடையாது. புஷி ஆனந்த் எப்போ உள்ளே வந்தாரோ அப்போ எஸ்சி ஆதரவாளர்கள் எல்லாரையுமே நீக்கிட்டார். பல்வேறு மாவட்டங்களில் பெரிய அதிருப்தியோடு இருக்கிறவங்க இன்னமும் இருக்காங்க. அவங்க எல்லாமே விஜய்ங்கிற ஒரு மனிதனுக்காக நாங்கள் பொறுத்துக்கிட்டு இருக்கோம். புஷி ஆனந்தை எதிர்க்கணும்னா நாங்கள் விஜயை சேர்த்து எதிர்க்கணும். எங்கள் தலைவரை எதுக்கு நாங்கள் எதிர்க்கணும்? அதனால் நாங்கள் அமைதியாக அவருக்கு ஓட்டு போடுறோம். மற்றபடி நாங்கள் இதை வெளியில் நின்று வேடிக்கை பார்க்குறோன்ட்டு அமைதியாயிட்டாங்க.